ஆர்டிஸ்ட்ரி மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ திவ்யா வந்து இன்னைக்கு சூப்பராக ஒரு வெல்னஸ் ப்ரோக்ராம் வந்து லைக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எப்படி வந்து இந்த பியூட்டி அசோசியேஷன்ல பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து லைக் லோன் எடுக்கிறது அண்ட் அவங்களோட அசோசியேஷன் என்னெல்லாம் பண்ணித்தர போறாங்க அப்படின்ற விஷயத்துல டிஸ்கஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபுல் ஒரு மேக்கப் லுக், அதாவது இப்போ உள்ள அப்டேட். ஸோ இவங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ரீசெண்ட் அப்டேட் தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மேக்கப் லுக் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த லுக் வந்து நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் மாடல் சொன்ன மாதிரி முன்னாடி ராதா மேம், அம்பிகா மேமோட காலேஜ் இருக்கிற மேக்கப் வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு, இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ் வந்து பேசிக் அட்வான்ஸ் பண்றாங்க. ஸோ இளைஞர் ஸ்ரீலேகா வந்து இது ஒரு இனிஷியேட் எடுத்து இது பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணி, ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அது நல்ல வழியில 4 பேருக்கு போய் சேரணும் அப்படின்றத வந்து குறிப்பாக வச்சு ஒரு விஷயம் பண்றாங்க. அண்ட் இந்த திவ்யா டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் ப்ளீஸ் டூயிங் இட், நிறைய பண்ணுங்க. செல்லர் என் சைட்ல இருந்து ஐ சப்போர்ட் யூ ஆல்வேஸ். அண்ட் இதோட விட்டுறாதீங்க, இன்னும் வேற நிறைய ஆர்டிஸ்ட் கூட நிறைய கொலாபரேட் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம மாடல் அவங்களும் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளா இவ்வளவு நேரம் உட்காந்து சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ பூஜா. நிறைய ஒர்க் பண்ணுவோம் ஃபியூச்சர்லையும். அண்ட் ஃபோட்டோகிராஃபி அமேசிங்கான அவங்க டீமும் சூப்பராக போயிட்டு இருக்கு. அண்ட் ப்ளஸ் பீப்புள் ஒன் மோர் டைம் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச். முருகன், தமிழ்நாடு பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆண்டர்பிரனர் அசோசியேஷனோட பிரசிடென்ட்.
இவங்க எல்லாருமே நம்மளோட டீம், அதாவது வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் வந்து ட்ரெஷரர், செக்ரட்டரி எல்லாருமே நம்ம இங்க ஒரு டீமா அமைஞ்சிருக்கோம். இட் இஸ் அ வெரி குட் டீம் அண்ட் வெரி எனர்ஜெட்டிக் டீம் ஆல்சோ. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய சங்கங்கள் இருக்கு, பட் நம்ம அதை தாண்டி நான் பெருசா பண்ண போறேன் அப்படின்லாம் நான் சேலஞ்ச் பண்ணிட்டு நாங்க இது அசோசியேஷன் ஓபன் பண்ணல. நாங்க நல்லா ஒரு சூப்பரா ஒரு வித்தியாசமா ஒரு விஷயம் பண்ண போறோம். சம்திங் லைக் வெரி பிராக்டிக்கலான ஒரு அசோசியேஷன் வேணா நம்ம சொல்லலாம். இதெல்லாம் இருக்கு, என்னென்ன இருக்கு இல்லைன்ற ஒரு அவேர்னஸ். வெரி சிம்பிள்ங்க. அசோசியேஷன் வந்து நாங்க முடிய கட்டி மலை எழுக்க போறோம்லாம் கிடையாது. என்னென்ன இருக்குன்றது ஒரு அதை எடுத்து காமிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அது கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்கிறதுனால அதை ஃபுல்ஃபில் பண்ற ஒரு சின்ன கேப்ஸ் தான் இருக்குது. சின்ன கேப்ஸ் ஃபில் பண்ணாலே நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப், விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மக்களுக்கு கடைக்கோடி மக்களுக்கு போய் சேரணும்ன்றதுதான் என்னோட மெயின் எய்ம். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், திஸ் இஸ் எனக்கு வந்து மீடியா பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இது ஒரு வேண்டுகோளாவே இது பண்றேன். பியூட்டி பார்லர், பியூட்டி இண்டஸ்ட்ரினாலே வேற ஒரு கொஸ்டின் தான் வரும். அந்த கொஸ்டின் இனிமேல் யாருமே கேட்கக்கூடாதுன்ற ஒரே முக்கியமான நான் ஸ்ட்ரிக்ட்லி அந்த கொஸ்டின் ஆன்சரே பண்ண மாட்டேன். யார் கேட்டாலுமே அது யார் பண்ணாலும் கேட்டுக்கோங்கன்னு சொல்லி போயிட்டு இருப்பேன். நாங்க வேற, ஓகேங்களா? We are totally different. We are the entrepreneur. So எப்ப பியூட்டி சம்பந்தப்பட்ட மக்களை பார்த்தாலுமே தயவு செய்து பாவா அதுவா இந்த கொஸ்டின் கேட்காதீங்க. நீங்க இன்னும் நம்மள வந்து நாங்க மேல போயிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு மேல போயிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு தெரியாது இந்த இண்டஸ்ட்ரியில வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சிங்கிள் மதர் இருக்காங்க, விடோஸ் இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு யார் வராங்கன்னா சம்டைம்ஸ் இந்த கேர்ள்ஸ் வந்து ஒரு படிப்பு வராது சில பிள்ளைங்களுக்கு. ஆனா அவங்களால கிராஜுவேட் பண்ண முடியாது, படிப்புக்கு போக முடியாதுன்றதுனால ஏதோ ஒரு கைத்தொழில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து டெய்லரிங் கிளாஸ், ஃபேஷன் டிசைனிங், இந்த மாதிரி கைத்தொழில் வந்து கற்றுக் கொடுத்துட்டு அவங்களும் இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, நான் எத்தனையோ வந்து டெபெண்டன்ட் குழந்தைங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். எத்தனையோ பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து டெபெண்டன்ட் குழந்தைங்களுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம அப்பா அம்மா இறந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் இருக்கட்டுமேன்றதுக்காக ஒரு மேக்கப்பையோ இல்ல ஏதோ ஒரு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கைத்தொழில கத்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கு வந்து. ஏன்னா இதுக்கு வந்து படிப்பு வந்து தேவையில்லை, கம்மி படிப்பு இருந்தா கூட போதும், கலை இருந்தா போதும், ஒரு நாலேஜ் இருந்தா போதும், ஃபேஷன் இருந்தா போதுன்றதுனாலதான் இந்த தொழிலுக்கு வந்து நிறைய பேர் வராங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் இந்த மாதிரி மக்கள், அதாவது ஏதோ ஒரு சின்ன ஒரு துருப்பு சீட்டை வச்சுட்டு தான் அதை வச்சு டிராவல் பண்ணிருந்தாங்க. உடனே அந்த இடத்துல ஒரு டேக், பியூட்டி பார்லர் பெண் இப்படி பண்ணி விட்டார். எல்லா பெண்ணும் பண்ணுவாங்க, தப்புன்றது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ரிமூவ் த டேக். உங்களாலதான் நீங்க தான் ஃபர்ஸ்ட் அதை செய்ய முடியும், எங்களால கூட முடியாது. ஒன்லி மீடியா பீப்புள் ஹேவ் தட் பவர் டு டூ தட். ப்ளீஸ் உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எங்க போனாலுமே பியூட்டி பார்லர் ஆண்டர்பிரினர், நாங்களா தொழில் முனைவோர். தொழில் முனைவோர்லாம் என்ன, இப்ப எங்க கூட இருக்காங்க, எங்க ஸ்டாஃப் வேலை கொடுக்குறோம், அது கிடையாதுங்க. இப்ப நாங்க எங்க ஸ்டாஃப்க்கு வேலை கொடுக்குறோம், அப்போ ஆட்டோமேட்டிக்கா நாங்க எங்க வீட்டு விட்டு வெளியில வரப்ப என்னன்னா எங்களால வந்து சில வேலைகள் செய்ய முடியாது. அப்போ வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கர் வைக்கிறோம், ஓகேங்களா? ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கருக்கு நம்ம வேலை கொடுக்குறோம், அதுவும் அவங்களுக்கும் ஒரு ஜாப் கொடுக்குறோம் நம்ம. அந்த ஜாப் வச்சு அப்ப அவங்க என்ன பண்றாங்க, டொமஸ்டிக் ஒர்க்கரோட வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்றோம். அந்த வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்றப்போ அவங்களோட குழந்தைங்க இருக்கும் இல்லையா, அவங்க ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கர்னா அவங்களுக்கு டொமஸ்டிக் ஒர்க்கரா வரணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பசங்களை வந்து ஒரு படிப்புக்கோ வேற ஏதாவது ஒரு கலைக்கோ அவங்க அந்த ஃபீஸை கொடுத்து அந்த பசங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கரா இருப்பாங்க, அடுத்த ஜெனரேஷன் அவங்களும் ஒரு ஆண்டர்பிரினர் ஆவாங்க. அதுதான் எங்களோட மெயின் எய்ம். அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது நாங்க எங்க ஸ்டாஃப்க்கு வேலை கொடுக்கறது கிடையாது. நாங்க மேல வர்றதுனால எங்களை சார்ந்து இருக்கிற அத்தனை பேரையும் நாங்க மேல ஏற்றுறோம். அதாவது இன்டைரக்டா நிறைய பேரை வந்து நாங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு வரோம். அதை தயவு செய்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. We are not beauty parlor ladies, we are the entrepreneurs. Okay, thank you so much. என்னால இப்போ காம்படிஷன் வேர்ல்டு இப்படி போயிட்டு இருக்கிறதுனால நான் குறைச்சிக்கிட்டேன். ஒரு மாசமாவது ஒரு டியூஷன் கோர்ஸ் முடிங்க தயவு செய்து, அதுக்குண்டான செஞ்சுக்கிறேன். அப்பதான் உங்களோட நீங்க ஒரு விரும்பி தானே அந்த கோர்ஸ் தேர்ந்தெடுக்கிறீங்க. திஸ் இஸ் யுவர் பேஷன், ரைட்? உங்க பேஷனான ஒரு விஷயத்த ஏன் அர்ஜென்டா பண்றீங்க? நாட் ரிக்வயர்ட். ஒரு டியூஷன் கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா
அட்லீஸ்ட் 1 month எடுத்துட்டு பண்ணுங்க வித் ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ். உடனே எல்லாம் பார்லர் ஓபன் பண்ணாதீங்க. ஒரு வருஷம் எங்கேயாவது போய் வேலை பாருங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேலை செய்யறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சார். கிளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்றீங்க, மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சார் எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் நாட் டூயிங் ஐப்ரோ ஆர் ஃபேஷியல் ஆர் ப்ளீச், அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அது சொல்லி கொடுத்தாங்க தாராளமா செஞ்சிருவாங்க. பட் எத்தனை விதமான கிளைண்ட் வருவாங்க, கிளைண்ட் கிட்ட எப்படி பேசணும், எந்த கிளைண்ட் கோவப்படுவாங்க, எந்த கிளைண்ட் கோவப்பட மாட்டாங்க, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு அட்மினிஸ்ட்ரேஷனை கத்துக்கிறதுக்கு தான் 1 year. அதுக்கப்புறம் நீங்க பார்லர் வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். இமீடியட்டா மேகி கிடையாது. பியூட்டிஷியனோ எந்த ஒரு விஷயமும் மேகி கிடையாது. அது புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி இருக்க நீங்க நிறைய பேரை பாருங்களேன், இங்க 25 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் இருக்கு. அவங்க கண்டென்ட் கேளுங்க, ஸ்கின்னை பத்தி எவ்வளவு அழகா சொல்லுவாங்க. இப்ப கேட்டா அப்கோர்ஸ் இட்ஸ் பிக் கொஸ்டின். ஏன்னா ரேபிடா படிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரேபிடா படிச்சுட்டு ரேபிடா இன்கம், தட் இஸ் நாட் கரெக்டான விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப என்ன கூட கேட்பாங்க, இப்ப இருக்க பசங்க எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன, நானும் 25 வருஷம் ஆச்சு, நீங்க ரொம்ப இதுவா இருக்கீங்க. நான் சொன்னேன், இல்லம்மா அவங்க எல்லாம் ஹீரோயின், அவங்களுக்கு ஒரு 5 படம் செட் ஆகும், 2 வருஷம் இருப்பாங்க, அப்புறம் உங்களுக்கு சான்ஸ் இருக்காது. நாங்களாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட், கடைசார வரைக்கும் நாங்க இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டே இருப்போம். ஸோ வி ஆல்வேஸ் டேக் இட் இன் அ பாசிட்டிவ் வே. நான் உங்க பாலா பேசுறேன். என்னை வந்து நீங்க நிறைய சீரியல்ஸ்ல பார்த்துருக்கீங்க. இப்போ கரண்டா விஜய் டிவில பனிமேழும் மலரும் சீரியல்லையும், சன் டிவில மலர் சீரியல்லையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து என்ன இலங்கேஸ்வரி மேமும் சென்ஸும் இன்வைட் பண்ணாங்க. இந்த டிபியான்ற அவங்க மேக்கப் ஆண்டர்பிரினர் அசோசியேஷன் வந்து நிறைய செமினார்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து யூட்டிலைஸ் ஆகும். இதுல வந்து நம்ம ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் செல்டன் வந்திருக்காரு இந்த செமினாருக்கு. ஸோ ஃபர்தரா செமினார்ஸ் எல்லாமே நடைபெறும். இன்னைக்கு நடக்கிற செமினார் வந்து ஃப்ரீயா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மேம். இதில் எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தரா இதுக்கும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.